பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த சாம்பவர் வடகரை மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட எல்லை முத்து மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே பங்குனி மாதத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக ராமனுடைய வில்லிசையை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள். இரண்டாவது வருடமாகவே நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் மாயாண்டி சுடலையின் கோவிலா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் கருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தாத்தா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா மட்டும் பிறவியாகலைன்னு வைங்க, சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிடுவாரு. நம்ம கோயிலுக்குள்ள சாம்பர் வடருக்குள்ள வரமாட்டாரு. வெளியே இருக்கே சிவன் கோயிலு, அது வரைக்கும் தான் வரும். அதனால ஐயனார் சாஸ்தாவை பிறவி செய்தா மட்டும்தான் சாமி நம்ம ஊருக்குள்ள வரும். அதனாலே நான்கே வார்த்தையிலேயே நாங்கள் சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு சக்தி கொண்டு கொலுவிலிருந்து வரக்கூடிய இந்த எல்லை முத்து மாரியம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஏற்கனவே இன்னைக்கு தாத்தா வேற வரல. ஆமா, தாத்தாவுக்கு கொஞ்சம் மேலுக்கு சரியில்லை, உடம்பு சரியில்லை. ஆமா, எங்க அக்காவுக்கு எங்க மச்சானுக்கு சண்டை, குடும்ப சண்டை. அதனால ஆச்சி தூக்கி போட்டு மிதிச்சா. ஆமா, தாத்தா வீட்டுல இருக்காரு. எங்க அக்கா அடிச்சுட்டா எங்க தாமச்சானே கோவப்பட்டு மான போட்டு போய் வெளியே வர மாட்டேங்குது. சிரிக்கிறதுக்கு இல்ல, நெசமாட்டான். ஆமா, பிறகு அதனால
அதனால சரி எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம் பின் சொல் முன்னால் இருக்கலாம் முன்னாடி இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் நாங்கள் தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே சரி இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல அனைத்தையும் கற்றவளும் கிடையாது எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்ற அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையுமே ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா பாதி மதி தருமன் ஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். போடையா வேண்டாமா அப்படின்னு நினைக்காங்க. சாப்பிட்டேலாம் எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு, அதான் வர மாட்டுக்கு. தாய போடுங்கம்மா ஒரு குலவை, உங்க பொன்னான மணிக்குலவை, முத்தா முத்தா மூணு தேவா, உலக குலவை போடுங்கம்மா.
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அவர் அதிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் மெய்யனாக சொரி முத்தையனாராகவே வந்து பிறந்தார்.
வருகின்றார். அழகா கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? பகவான் கடவுள் மனிதர்களை எல்லாம் மண் உலகிலே ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார்? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். ஒற்றுமை இந்த உலகத்துல எங்க இருக்கு? ஒத்துமை எங்க இருக்கு? ஒற்றுமையே இல்ல. ஒத்துமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நம்ம 6 பேருக்கே ஒத்துமை கிடையாது. உலகத்துல எப்படி ஒத்துமை இருக்கும்? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவருக்கு பொறாமை வந்தா எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு, பிறவே என்ன பார்த்தா தாளகானுக்கு பொறாமையா இருக்கு. அப்படியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்பட்டோம்னா நம்மகிட்ட எப்படி ஒத்துமை வரும்? அதாவது நம்ம நல்ல ஒரு பெரிய வீடா கட்டி கஷ்டப்பட்டுட்டு நல்ல வீடு வாசல் கட்டி வாழ்ந்தோம்னு வையேன், அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பேசுவான், நேற்று தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், ஒரு மாதிரி அலைஞ்சா, இப்ப இவனுக்கு வந்த வாழ்வை பாருங்கயா, எத்தனை பெரிய வீடு போட்டான் பாத்தியா? அவனுக்கு வீடுதான் வாசல் தான். ஆமா, பிறகு என்ன கார் விடுறது கூட முன்னாடி மண்டபம் போட்டு வச்சிருக்கான். எங்க இருந்து பணத்தை எடுத்தானோ தெரியல, அவனுக்கு எங்க இருந்து வந்தோ தெரியல அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் நல்லா இருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னு வைங்க, என்ன சொல்லுவான்? அதுக்கு பேசுவான், எனக்கு நேரத்தே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும். அப்படியா? வெள்ளையும் சொல்லையுமா மேக்குங்களுக்கு எப்படி வந்தான்? அதேப்பா அவன் வந்த வரத்து இருக்கு, அந்த வரத்து வந்தான். கடவுளே அவனுக்கு பார்த்து கொடுத்துட்டாரு, அப்பவே எனக்கு தெரியும் அப்படின்னு பேசுவான். அப்போ சரி, நம்ம வீடு கட்டணும்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒரு மாடியை போட்டுடலாமான்னு பாப்பான். அப்படி போட்டி போட்டு செய்வான். நம்ம வீட்டுல பைக்கு வாங்கிட்டோம்னு வையே, அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா அப்படின்னு ஒரு காரை வாங்கி கடனை வாங்கி விட்டுருவான். நம்ம அது வேற ஒண்ணும் இல்லையா, செவத்த பொண்ணா பார்த்து நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சிட்டோம்னு வையே, அவன் செவத்த பொண்ணா பார்த்து கட்டிட்டான். அவன் பிள்ளைய விட நம்ம பிள்ளை என்ன குறைஞ்சாளா? நம்மளும் செவத்த பொண்ணா பார்த்து கட்டிடணும். என் பிள்ளைய நான் எவ்வளவு பெரிய படிப்பு படிக்க வச்சிருக்கேன், அவனை விட நான் செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணுதானே அப்படின்னு எங்கேயாவது இருந்து ஒரு நல்ல செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணமும் முடிச்சு வைக்காங்க. அப்ப எதை பார்த்தாலுமே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே ஒற்றுமை ஒரு நாள் வராது. எதை பார்த்தாலும் பொறாமை, ஆனால் மனிதனுக்கு ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமையவே வராது. ஒரே ஒரு காரியம்னா எந்த காரியத்தை பார்த்து பொறாமைப்பட மாட்டான். வீடுனா வீடு, பொண்ணுனா பொண்ணு, பைக்குனா காரு. ஆனா சரி, எதை செய்தாலும் செய்யணும்னு நினைக்கிற மனிதன் அவன் செத்து போயிட்டானே நம்ம சீக்கிரமா செத்துருவோம்னு யாராவது நினைக்கமாயா? நினைப்பானா? பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான் நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாருக்காவது நினைப்பு இருக்கு? ஆணுக்கும் பொண்ணுக்கும் எவனாவது அப்படி நினைப்பானா? நினைக்கவே மாட்டான். நல்ல வேளை பாவி போயிட்டான், நம்ம அவனை விட நல்லா இருக்க போறோம் அப்படின்னு சந்தோஷப்படுவான். மரணத்தை பார்த்து மட்டும்தான் மனிதன் பொறாமையே படலியாம். அப்பேற்பட்ட உலகம் இந்த உலகம். ஆனா என்னைக்கு ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் நம்ம சந்தோஷப்படுகிறோமோ அன்னைக்குத்தான் உலகத்துல ஒற்றுமையே வரும். அது வரைக்கும் வரவே செய்யாது. அப்ப இந்த ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை படைத்து இறைவனாகப்பட்டவர் நாமளுக்கு 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்து, 3 ஆசைனா என்ன ஆசை? மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை. மண் ஆசைனா என்ன? அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அவ ஐயா போவதுக்கு முன்னால வயக்காட்டுல உனக்கு மேல் பக்கம் தம்பிக்கு கீழ் பக்கம்னு குறுக்க ஒரே ஒரு வரப்பு போட்டு விட்டுருப்பாரு. குறுக்க ஒரு வரப்பு போட்டு விட்டுருந்தா அண்ணன் எண்ணிவாரு, காலையில இவர் போகும்போது இவர் வரப்பை கிழக்கிருந்தே மேக்காம செய்வாரு. எதுக்கு? இந்த வரப்புல ஒரு கொட்டை நெல்லு விளைய வைக்க. ஆமா, சாயங்காலம் தம்பி போவான்.
போவாரு. தம்பி வயலுக்கு போவாரு. அவர் கிழக்கருந்தே மேக்காம வரப்ப செய்வாரு. அவர் மேக்க பார்த்து அருவாரு. பிறகு என்ன ஆகும்? மொத்தத்துல வரப்பே இல்லாம போயிடும். வரப்பு கை தண்டி இருக்கும், இல்லாமலும் போயிடும். பிறகு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வரப்புக்கு சண்டை போட்டு கேஸ்னு போய் இருக்க அந்த இடத்தை வித்து அதுக்கு பிறகுதான் சும்மா இருப்பாங்க ரெண்டு பேரும். அதைத்தான் மண்ண ஆசைன்னு இருக்கான். இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. இருக்காங்க பாரு தாய்மார்கள். தாய்மார்களை எங்கேயாவது வெளியில போனோம்னு கூட்டிட்டு போனோம்னு வையே, ஏதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கல்யாண வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம் அன்னைக்கு அந்த அம்மா அடி வயத்து வரைக்கும் நீளமா செயின் போட்டிருப்பா. அதுக்கு பேரு லாங் செயின். இந்த அம்மா என்னவா தெரியுமா? லேசா அவ வீட்டுக்கார கண்ணை காட்டுவா. ஏயா அங்க பாருங்க, பொண்ணுக்கு அடி வயத்து வரைக்கும் நீளமா செயின் போட்டிருக்கா. எனக்கு அடுத்த வருஷத்துல அதே மாதிரி செயின் எனக்கு வேணும் அப்படின்னு கேப்பா. அப்ப பார்த்த உடனே ஆசைப்படுகிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் பொண்ணு ஆசை. மூன்றாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை, அதுதான் பெண் ஆசைன்னு இருக்கான். பெண் ஆசைன்னா அப்பா சும்மா சொல்லக்கூடாது. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணுன்னு கேட்பானா. பொண்ணு ஆசை. மண்டையில முடியல, நீ பொண்ணு கேட்கலாமையா? இவர் மண்டையிலே முடியலையா? இவர் சித்தப்பாவுக்கு பொண்ணு வேணுமா? சாவ போற நாளையில சைஸ் கப்பல். அப்ப இந்த ஆண்டவன் மனிதர்களுக்கெல்லாம் இந்த மூன்று ஆசைகளையும் கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தார், நாமளுக்கு ஒரு சான் வயசை கொடுத்தார். அப்ப இந்த என் சான் உடம்பிலே ஒரு சான் வயசை கொடுத்து இறைவனாகப்பட்ட சிவபெருமான் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைனா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். அதிலே ஆண்டவன் பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையான உறக்கத்தை கொடுத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து ஈயரம்பு யானை முதல் என்ன உண்ணாதவனுக்கு 84 லட்சம் கோடி சிவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இத்தனையும் படைத்த இந்த உலகத்திலே பட்டினி இல்லாம காக்கணும் இல்லையா? அதனாலே ஆண்டவனாகிய பகவான் மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படியிழந்து வருகின்றார்? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் படியிழந்தார். அவர் நாடு எங்கும் படியிழந்தார் படியிழந்தார்.
படியலனுக்கு இலைப்பாரி கொடுத்து படியலந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதாதேவி. அவர்தான் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா பிடிக்கலையா? என் வீட்டுக்காரம்மா பிடிக்கலன்னு சொல்லல. பிறகு நான் வில்லுப்பாட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்க வாசல்ல. சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. சட்டாப்பையோட ஏன் நிக்கா தெரியுமா தாத்தா? எதுக்குமா? நீ வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு கொண்டு போய் ரூபாய ஆச்சி கையில கொடுத்தேனா ஆச்சி ரூபாய வாங்கி மடியில வச்சுட்டு சட்டாப்பைய வச்சு 2 துவாசையை சுட்டு கொடுப்பா. நீ ஏதாவது சேட்டை பண்ணிக்கிட்டு ரூபாய மட்டும் கொண்டு கொடுக்கலன்னு வையி, சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்ல 2 பூசையை கொடுப்பா. அதுக்குத்தான் செவிட்லயும் கொடுப்பா. மிஞ்சி போனா பிட்டிலே ஒண்ணு போடுவா. இதுக்குதான் பயந்து போய் என் பொண்டாட்டிக்கு பயந்து நான் வாசல் நிக்க பார்த்த உடனே சரி ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். அப்படி இருந்தா தானே நீ சொன்ன பேச்சு கேப்ப. ஆமா, ரூபாய் கையில கொடுத்த உடனே அப்படியே பல்ல காட்டுவா. ஆமா, பல்ல காட்டுவாளா? இனிப்பா அப்படியே சிரிப்பா. சோறு பொங்கி வச்சு திங்கும்போது எப்படி இருக்கு? சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ரூபாய் வாங்கும்போது பல்ல காட்டுதாளா? ஆமா. சோத்தை திங்கும்போது பிற பல்ல காட்ட மாட்டீங்களோ? உழைச்சி கையில கொடுத்தா தான் அவன் சோறு பொங்கி வைப்பா. அதானே கேட்க நியாயம் தானே. பிறகு அப்போ அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நாமளை கேள்வி கேட்பதற்கும் நாமளை கவனிப்பதற்கும் ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நம்ம தவறான வழியில போகவே மாட்டோம். கரெக்டா நடப்போம். நம்மளை கேட்கறதுக்கு யாரும் இல்ல, கண்டிக்க ஆள் இல்லைன்னு வைங்க, நம்மளை கேட்க யாரு இருக்கா, நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கழுத கட்ட குட்டிச்சவர் மாதிரி அப்படியே போயிரும். அப்படின்னு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு உழைச்சாலும் அம்புட்டையும் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடப்பான். அத்தனையும் அழிச்சிட்டு வந்துருவான். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா பிறவே பெண்ணா பிறந்தா இருந்து வரவு செலவு பார்த்தான்னா நம்மள நேர் வழியா நடத்துறதுக்கு அவதான் சரியான வழியா பயன்படுத்துவா. அதை விட்டுட்டு பொம்பளை கேட்கறதுக்கு ஆள்னா என்ன முடியும்? அப்போ அதை போலத்தான் இந்த ஆண்டவனாகிய பகவானுக்கு படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழங்கள் எல்லாம் கொடுத்து கலைப்பாரி இலைப்பாரி கைலாசத்திலே கொலைவிருந்து வருகிறார்கள். அப்படி கொலைவிருந்து வருகின்ற போது மறுநாள் பொழுது விடிந்த உடனே சிவபெருமான் என்னைக்கும் போலவே அன்னைக்கும் படியிழக்க வேணும் என்று புறப்பட்டு வருகிறார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? ஆண்டவனை கூப்பிட்டு ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி, நீங்க உலகம் எல்லாமே ஆண்டவன் அன்றாடமும் அமுதளந்து வாரீங்க. அப்படி உலகம் எல்லாமே நீங்க படியிழந்து வருகின்ற போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? பார்வதி, உலகத்தை படைத்து பாதுகாத்து 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன். 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கக்கூடிய என்னை தானடி எல்லாரும் வணங்குவாங்க. அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது உனக்கு என்னடி சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா, 10 பொருளுக்கு அர்த்தமாக இருக்கிறேன் என்று சொன்னீர்களே, அப்ப உலகத்துக்கே கடவுளாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வாரீங்க. அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நான் இந்த உலகத்தை படைத்தது ஒரு நாள் முதலாக ஒவ்வொரு வேலையை செய்வதற்கும் ஒவ்வொரு ஆள் வச்சிருக்கேன். ஒவ்வொரு ஆளுனா எப்படி? அதாவது இப்போ கங்கையை சுமக்கணுமானா நீரை சுமப்பதற்கு ஆண்டவன் கங்காதேவியை படைத்திருக்கிறார். காசை கொடுக்க வேண்டுமானால் வாயு தேவன் இருக்கிறார். மழை பொழிய வேண்டுமானால் வருணராஜன் இருக்கிறார். அப்போ இப்படி ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு ஆள் வைத்திருக்கும் போது உலகத்திலே இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னாலே யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். இரவுக்கு சந்திரன், பகலுக்கு சூரியன். இவங்க 2 பேரும் இல்லைன்னா உலகம் எப்படி அம்மா இயங்க முடியும்? முடியாது. காலையிலையும் வராது, இரவும் வராது. சூரிய பகவான் வந்தா தான் விடிஞ்சிட்டு நம்ம விடியஞ்சி வருவோம். சந்திர பகவான் நைட்டு இரவாச்சுன்னா நைட்டு வெளிச்சம் கொடுக்கணும்னா சந்திர பகவான் தான் வெளிச்சம் கொடுக்க முடியும். அப்ப இவங்க 2 பேருமே இல்லைன்னா உலகத்துக்கு இரவு பகல் வராது. அதனால அவங்க 2 பேரையுமே 2 கண்களாக நான் வணங்கி வருகிறேன் அம்மா. என் வலது கண் சூரியன், என் இடது கண் சந்திரன் என்றார். பார்வதி நினைக்கா, அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? இன்றைக்கு இதனையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, ஆதிவள்ளி கையிலே அரணா
இவளுக்கு தெரியா பின்னால ஓடிவன் இருகரத்தை எடுப்பார் இருகரத்தை எடுப்பார் பார்வதி சங்கன பத்துவார் இருகரத்தை எடுப்பார் அவ இருகரத்தை எடுப்பார் ஈசங்கண்ண பத்துவார் பகவான் கண்ண பொத்தும்போல் பார் உலகம் இருளாய் ஈசங்கண்ண பொத்தும்போல் இவ்வுலகம் இருளாய் கடவுள் கண்ண பொத்தும்போல் கடவுள் கண்ண பொத்தும்போல் ஐயையோ கலி உலக இருளாச்சு அப்போ இரேழு உலகமெல்லாம் இருளாக இருக்குதையா பாரேழு உலகமெல்லாம் பாலடைந்திருக்குதையா பார்த்தாரை சிவபெரும் இந்த பார்வதிக்கு எத்தனை விவரமா சொன்னாலும் நம்ம பேச்சை இவ கேட்கவே மாட்டுக்கா கேட்கவே மாட்டுக்காளே நான் தான் இரவு பகலுன்னு சொல்லியிருக்கேனே இவ்வளவு தூரம் விவரமா சொல்லியிருக்க அதையும் புரியாம இந்த ஆண்டவன் கண்களையும் மறைத்த உடனே மறைத்த போது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு அதே அப்ப ஒரே இருட்டு உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு வேலையும் பார்க்க ஒரு முடியாது வேலையுமே பார்க்க முடியாது ஆனா இருட்டுக்குள்ள ஒரே ஒரு வேலை மட்டும் பார்க்கலாம் என்ன நல்ல தூங்கலாம் ஆமா இருட்டா இருந்துச்சுன்னா வெளிச்சம் வந்தா தூக்கம் வராது அதுக்கு காத்தாடி வேணும்னே ஓ காத்தாடி வேணுமோ சரிதானே இருட்டா இருந்தாலும் காத்தாடி வேணும்னா தூங்குறதுக்கு உலகமே இருட்டா இருந்தா ஆ, தூங்கணும்னு சொன்னா கூட அதுக்கு காத்தாடி இருந்தா தம்மியா தூக்கம் வரும் உண்மைதானே காத்தாடி இருந்தா தான் தூக்கம் வரும் காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்க வருமா ஏற்கனவே பங்குனி மாசம் பிறந்துட்டு பங்குனி மாசம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆமா வெயில் வந்து அக்னியா அடிக்கி பிறகு நைட்ல பூரா வெக்கையா இருக்கு ஆ, ஒத்த காத்த காணும் அதான். ஆனா அப்படி இல்லடா இந்த காத்தே இல்லைன்னா காது எல்லாருக்கும் இருக்கு காத்து இல்லைன்னாரு அவன் காத்து இல்லைன்னு காட்டிக்கிட்டு இருக்கான் அவரு ஒத்த காத்த காங்கலுங்காரு எல்லாருக்கும் ரெண்டு காது இருக்குல்ல அவன் உடனே காத்த கிளம்பு கேட்கான் மண்டையில முடி காட்டாலும் மண்டையில அறிவு இருக்குன்னு மூளை இருக்கு. சரி ஆனா நம்ம மாரியம்மா கோயில்ல இன்னைக்கு நல்ல காத்து அப்படியே அப்ப சிறு சிறு இருக்கு பிறகு ஏசி இந்த மாதிரி இருக்கு மழை பெஞ்சிருக்கு அதனால அப்படி இருக்கும் ஆமா அதனால இருட்டுக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாது அப்ப இந்த உலகமே இருட்டா இருந்தா மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க ஒண்ணும் செய்ய முடியாது இரவு இல்லாம பகலும் இல்லாம இல்லாம உலகமே ஒரு மாயமா அசையும் பொருள் அத்தனையும் அப்படியே அசையாமல் இருக்கிறது அப்படியே நிக்கின்றது வந்தவரும் தெரியவில்லை போனவரும் தெரியவில்லை தெரியவில்லை அப்ப இப்படி உலகமே இருள்மயமாகவே இருந்தவுடனே இருந்த போது இறைவனாகிய பகவான் பார்த்தார் பார்த்தார் பார்வதிக்கு இப்படி தெரியாமலே செய்து விட்டாள் செய்து விட்டால் இந்த பகவான் யாருன்னு இவளுக்கு இன்னைக்கு நம்ம காட்டணும் இப்ப நம்ம யாருன்னு அவளுக்கு காட்டணும் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு கண்கள் தானே இவளுக்கு தெரியும் அவளுக்கு ரெண்டு மட்டும் தான் தெரியும் சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் எச்சிக்கண் ஒண்ணு உண்டு ஒண்ணு உண்டு உங்களுக்கு எல்லாம் இனிமே ராத்திரியும் பள்ளிக்கூடம் வைக்க சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆமா அப்பந்தான் அம்மாமாருக்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் ஆ, என்ன வரத்து வருது போட்டு அப்படி இருந்து ரெண்டு வெளியே இருந்துக்கிட்டு அப்படி இல்ல அவங்களுக்கு திருவிழாவை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் ஆமா சந்தோஷம் இருக்கும் பானிபூரி வாங்கித்தானே அம்மாட்ட ஏற்கனவே சாப்பிட்டுட்டு மறுபடியும் கேட்கா அப்புறம் எத்தனாட்ட வாங்க கோயில் கடைக்கு வாங்கி கொடுத்தா தானே சாப்பிட முடியும் அதுக்கு தான் அவளுக்கு ஒரு ஆசை கிடைக்காது அதனால உங்களுக்கு ராத்திரி பள்ளிக்கூடத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணதேன் ஆமா அப்ப இந்த ஆண்டவன் சரி பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு கண்கள் தானே இவளுக்கு தெரியும் இவளுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் நெற்றிக்கண் ஒண்ணு உண்டு நெற்றிக்கண் உண்டு அந்த நெற்றிக்கண் மகிமையை திறந்து காட்ட வேணும் என்று வேண்டும் என்று அந்த ஆதிவராசக்திக்கு முன்னால அங்கே ஆண்டவன் தான் சிவபெருமான் ஆண்டவன் தான் சிவபெருமான் பார்வதிக்கு முன்னால் உச்சி கண்ணை திறப்பாரா உச்சி கண்ணை திறப்பார் சாமி உலகில் ஒளிந்திருப்பார் அங்கே உச்சி கண்ணை திறந்த போல் உலகம் எல்லாம் ஒளியார் நெச்சி கண்ணை திறந்த போல் நீண்ட ஒளியாகுதை ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சி கண்ணையே திறந்த மகிமையினால அந்த மகிமையினால உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து பறந்து அதிலே இருந்த அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு ரூபங்களை கொண்டு வீர சொருபத்தோ
இந்த ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தார் பாருங்க. என்னாச்சு? ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்த உடனே பார்வதி நினைக்கா, என்ன நினைக்கா? ஆண்டவன் ரெண்டு கண்ணையும் நம்ம பொத்தி இருக்கோம், கண்ணை மூடி இருக்கோம், மூணாவதா ஒளி எங்க இருந்து வருது, இந்த மூணாவது ஒளி எங்க இருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னாலே வந்து சிவபெருமானுடைய முகத்தை பார்த்தார். சிவபெருமான் முகத்தை பார்த்த உடனே உச்சிக்கண் மகிமையை கண்ட பார்வதி கண்டாள் பாத்தியா? உச்சிக்கண் மகிமையை கண்ட உடனே பார்வதி அங்கமெல்லாம் வேர்த்து ஆவி தனலாகி பகவான் மீது உள்ள பயத்தை கொண்டு பார்வதி கிடுகிடுன்னு நடுங்குதா. ஐயோ, நம்ம ஆண்டவன் மகிமை தெரியாமலா பரிசோதனை பண்ணி பார்த்து விட்டோம். கோபப்பட்ட ஆண்டவே நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விட கூடாது அப்படின்னு பட்டு பயந்து பகவானுக்கு முன்னால நின்னா பாருங்க. அவ பயத்தினால் தன் உடல் எல்லாம் வேர்வை சுரந்து பார்வதியின் வேர்வை ஒன்றாக சேர்ந்து காட்டாத்து வெள்ளம் மாறி வருது. இது சக்தியினுடைய வேர்வை பத்தேடா. இது பூலகத்துக்கு போனா பூலகத்துக்கு அழிவு வந்து சேரும். அப்ப நம்ம என்ன செய்ய? இந்த பார்வதியின் வேர்வை பூமிக்கு போகாமலே இப்பொழுதே தடுத்து நிறுத்த வேண்டும். அணைய போடணும்னா கைலாசத்திலே ஆண்டவன் என்ன செய்தார் தெரியுமா? சிவனுக்கு 1008 சடாமுடி. அந்த திருச்சடையிலே ஒரு சடையை எடுத்து அதை பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி சிவபெருமான் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்ப கொண்டை கட்டாகவே கட்டிய ஆண்டவன் திருச்சடையவே ஒரு கடல் கரையாக்கி பார்வதியின் வேர்வையை 10 கடலாக உண்டு பண்ணினார். பார்வதியின் வேர்வையை 10 கடலாக்கி பகவானுடைய திருச்சடையை ஒரு கரையாக வளைத்தார். அதற்கு பேருதான் கடற்கரை. உங்க சின்னியா பேரு கடற்கரையா? அவர்தான் உங்க குடியை கெடுத்துட்டாரு. அவ அப்பாவுக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அவர் இடத்த பூரா எழுதி வாங்கிட்டாரு. அப்புறம் சின்னியா பேரு ஏன் பேசுத? அப்படியா? எங்க தாத்தாவும் கடற்கரைதான். அதனால இந்த சிவபெருமானுடைய திருச்சடையவே ஒரு கடல் கரையாக்கி பார்வதியின் வேர்வையை 10 கடலாகவே மாற்றினார். அந்த 10 கடலுக்கும் பேர் நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி வைக்கப்பா ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.